இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் உள்ள முக்கியமான 100 வினாக்களை நம்ம விளக்கத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். உயிருக்கு முதன்மையானது எது? உயிருக்கு முதன்மையானது எதுனா காற்று தான். நீர் இல்லாமலும் உணவில்லாமலும் மனிதனால் சில காலம் வாழ முடியும். ஆனால் காற்று இல்லாமல் மனிதனால் வாழவே முடியாது. அதனால் உயிருக்கு முதன்மையானது காற்று. 2வது கேள்வி, வேலு நாச்சியார் சிவகங்கையை கைப்பற்ற திட்டமிட்ட நாள் எது? விஜயதசமி. வேலு நாச்சியார் எந்த நாளில் சிவகங்கையை கைப்பற்ற திட்டமிட்டார்னா விஜயதசமி நாளில். விஜயதசமி நாளில்தான் சிவகங்கை கோட்டையானது முழுவதுமாக திறந்திருக்கும். அந்த நாளில்தான் சிவகங்கை கோட்டையை அவர் கைப்பற்ற திட்டமிட்டார். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ள இடமானது சீனா. 2வது மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ள இடமானது சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ள இடம் சீனா. 2வது மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. 1796ங்கிறது வேலு நாச்சியார் இறந்த ஆண்டு. 1796 வேலு நாச்சியார் இறந்த ஆண்டு. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. மார்ச் 22 அப்படிங்கிறது உலக தண்ணீர் தினம். மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் தினம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 2வது தளத்தில் உள்ள நூல்கள் தமிழ். அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்தில் 2வது தளத்தில் உள்ள நூல்கள் தமிழ். முதல் தளத்தில் சொந்த நூல் படிப்பவர்கள் மற்றும் பிரெய்லி நூல்கள் காணப்படுகின்றன. முதல் தளத்தில் குழந்தைகளுக்கான நூல்கள் காணப்படுகின்றன. 2வது தளத்தில் தமிழ் நூல்கள் காணப்படுகின்றன. அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்தில் மொத்தம் 8 தளங்கள் உள்ளன. தரைத்தளத்துடன் சேர்த்து மொத்தம் 8 தளங்கள் காணப்படுகின்றன. சங்க காலத்தில் தமிழகத்தின் மிகச்சிறந்த துறைமுகப்பட்டினம் பூம்புகார். சங்க காலத்தில் தமிழகத்தில் தலைச்சிறந்த துறைமுகப்பட்டினம் எதுனா பூம்புகார். உயிர்க்குறில் எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? உயிர்க்குறில் எழுத்துக்கள் மொத்தம் 5 உள்ளன. அ, இ, உ, ஏ, ஓ. கூர் என்ற சொல்லினுடைய பொருள் மிகுதி. கூர் அப்படின்னா மிகுதி என்பது பொருள். ஐ என்னும் எழுத்தின் இணை எழுத்து இ. ஐ அதை நம்ம வாசிக்கும் போது ஐ அந்த இ அப்படின்னு முடிகிறதுனால ஐங்கிற எழுத்தோட இணை எழுத்து இ. கிழவனும் கடலும் என்ற நூலானது நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. இது ஒரு ஆங்கில புதினம். கிழவனும் கடலும் அப்படிங்கிறது ஆங்கில புதினம். இதனை எழுதியவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இந்த நூலானது நோபல் பரிசு பெற்றுள்ளது. அது எந்த ஆண்டுனா 1954ஆம் ஆண்டு. ஆழிப்பெருக்கு என்ற சொல்லினுடைய பொருளானது கடல்கோள். ஆழிப்பெருக்கு என்ற சொல்லினுடைய பொருள் கடல்கோள். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் என தொடங்கும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூலானது பழமொழி 400. ஏன் இது பழமொழி 400னா ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாகா. அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய ஒரு பழமொழியானது இந்த பாடலடியின் இறுதியில் இடம்பெற்றுள்ளது. இதனால் பழமொழி 400. ஆற்றுனா வேண்டுவது இல். அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லை அப்படிங்கிற பழமொழி இந்த பாடலடியின் இறுதியில் வருது. அதனால் இது பழமொழி 400. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றினுடைய தன்மையை மிகப்படுத்த வருவது எதுனா உரிச்சொல். பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் தன்மையினை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். அதாவது நகர் அப்படிங்கிற சொல்ல நம்ம மிகுதிப்படுத்துவதற்காக மாநகர் அப்படிங்கிற ஒரு எழுத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். மா அப்படிங்கிற எழுத்து. அதனால் இது உரிச்சொல். உரிச்சொல் என்னலான்னா சால உருதவ நனிக்கூர்களி இது எல்லாமே உரிச்சொற்கள் தான். சால உருதவ நனிக்கூர்களி இது எல்லாமே உரிச்சொற்கள் தான். நகர் அப்படிங்கிறது மாநகர் அப்படின்னு மாற்றுறதுக்காக இந்த மா அப்படிங்கிறது ஒரு உரிச்சொல்.
வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யன் எனும் குறளில் வணிகரினுடைய எந்த பண்பு குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா நேர்மை. வாணிகம் செய்பவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா அது திருக்குறள் தான். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யன் என்ற குறளில் வாணிகரினுடைய எந்த பண்பு குறிப்பிடப்பட்டுள்ளது? வணிகரினுடைய எந்த பண்பு குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா நேர்மை. எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் மொத்தம் 2 வகைப்படும். ஒன்று குறில் எழுத்து, மற்றொன்று நெடில் எழுத்து. எழுத்துக்கள் 2 வகைப்படும், குறில், நெடில். உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? உயிர் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 7. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஔ. இந்த 7 எழுத்துக்களுமே உயிர் நெடில் எழுத்துக்கள் ஆகும். உயிர் குறில் எழுத்துக்கள் மொத்தம் 5. ஆசாரக்கோவை கூறும் நல்லொழுக்கத்தினை விதைக்கும் விதைகள் எத்தனை? இல்லைன்னா இதை இப்படி கூட கேட்கலாம். ஆசாரக்கோவையில் உள்ள நல்லொழுக்கங்கள் மொத்தம் எத்தனைனா 8. ஆசாரக்கோவை நூலில் கூறப்படக்கூடிய நல்லொழுக்கங்களினுடைய எண்ணிக்கை மொத்தம் 8. ஆசாரக்கோவையில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை மொத்தம் 100. ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இதில் மொத்தம் 100 வெண்பாக்கள் காணப்படுகின்றன. கண்ணி என்பது எத்தனை அடிகளால் பாடப்படக்கூடிய பாடல் வகைனா 2 அடிகளால் ஆன 2 அடிகளால் பாடப்படக்கூடிய பாடல் வகை ஆகும். கண்ணி என்பது 2 அடிகளால் பாடப்படக்கூடிய பாடல் வகை ஆகும். பூக்களை தொடுப்பது போல 2 அடிகளால் பாடக்கூடிய பாடலின் வகைதான் கண்ணி. எடுத்துக்காட்டு பராபர கண்ணி. இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். காரண பெயரை கண்டறிக. வளையல் காரண பெயர். இந்த மரம், சுவர், யானை இந்த சொற்கள் எல்லாமே எப்படி வந்தது அப்படிங்கிற பேரே தெரியாது. இந்த பெயர்கள்லாம் எப்படி வச்சாங்கன்னே தெரியாது. ஆனால் வளையல் அப்படிங்கிறது அது வளைந்திருப்பதனால் அதற்கு பேர் வளையல். இது ஒரு காரணத்தோடு இருக்கிறதுனால இது ஒரு காரண பெயர். தமிழ் கும்மி எனும் தலைப்பில் உள்ள பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சாறு. இதை எழுதியவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கனிச்சாறானது மொத்தம் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இந்த கனிச்சாறு அப்படிங்கிற நூலோட தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள ஒரு சிறு பாடல் தான் தமிழ் கும்மி. ஆசாரக்கோவை நூலில் உள்ள மொத்த வெண்பாக்களின் எண்ணிக்கை 100. ஆசாரக்கோவையில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை 100. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார். கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெபனான் நாட்டை சேர்ந்தவர். கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்த ஆசிரியர்னா லெபனான் நாட்டை சேர்ந்த ஆசிரியர். அக்கேனம் என குறிப்பிடப்படக்கூடிய எழுத்து எதுனா ஆயுத எழுத்து. அக்கேனம் என குறிப்பிடப்படக்கூடிய எழுத்து ஆயுத எழுத்து. வந்ததுனால இது ஒரு ஆயுத எழுத்து, அதனால் இது ஒரு ஆயுத எழுத்து. அக்கேனம். தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை 216. தமிழின் உயிர்மை எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை 216. உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை 12. மெய்யெழுத்துக்களினுடைய எண்ணிக்கை 18. 12 × 18 சேர்க்கும்போது நமக்கு கிடைப்பது 216. எனவே உயிர்மை எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை 216. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். அதாவது பாரதியார் தமிழ் மொழியினுடைய சிறப்பை தான் இதில் சொல்லியிருக்கிறாரு. தமிழ் மொழி அதை அன்னையாட்டு உருவகப்படுத்தி, தமிழ் மொழியை அன்னையாக உருவகப்படுத்தி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் அத்தகைய பழமை வாய்ந்த மொழி அப்படின்னு தமிழ் மொழியை சிறப்பித்து சொல்லியிருக்காரு பாரதியார். 3 வகை தேன்களில் மாறுபட்ட ஒன்றை கண்டறிக. பொந்து தேன். முதல்ல 3 வகை தேன்கள் நமக்கு தெரியணும். கொம்பு தேன், மலைத்தேன், கொசுத்தேன். 3 வகை தேன்கள் கொம்பு தேன், மலைத்தேன், கொசுத்தேன். கோமுகி பொய்கையின் மீது அட்சய பாத்திரம் தோன்றும் முழு நிலவு நாள் எதுனா வைகாசி திங்கள். கோமுகி பொய்கையின் மீது அட்சய பாத்திரம் தோன்றும் முழு நிலவு நாள் எதுனா வைகாசி திங்கள். வைகாசி திங்கள் முழு நிலவு நாளின் போதுதான் கோமுகி பொய்கையின் மீது அட்சய பாத்திரம் தோன்றும். இது மணிமேகலை அப்படிங்கிற மணிமேகலையில் உள்ள ஒரு பிரிவு தான் இந்த கதை. கோமுகி பொய்கையின் மீது அட்சய பாத்திரம் தோன்றக்கூடிய முழு நிலவு நாளானது வைகாசி திங்கள். சுட்டெழுத்துக்கள் எத்தனை உள்ளன? சுட்டெழுத்துக்கள் மொத்தம் 3 உள்ளன. அ, இ, உ. இந்த 3 எழுத்துக்களுமே சுட்டெழுத்துக்கள்.
ஊங்கிற எழுத்து பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சுட்டெழுத்து ஆகும். ஆனால் தற்போது இக்காலத்தில் அ இ என்ற 2 சுட்டெழுத்துக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த இந்த அப்படிங்கிற ஒரு இடத்தை சுட்டதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த சுட்டெழுத்து. மொத்தம் 3 எழுத்துக்கள். வலசை என்பதனுடைய ஆங்கில சொல் மைக்ரேஷன். வலசை போதல், பறவைகள் வலசை போதல், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்தல், அதான் வலசை போதல்னு சொல்லுவோம். இதுக்கு ஆங்கில சொல்லானது மைக்ரேஷன். சாங்சுரி அப்படின்னா புகலிடம் என்று பொருள். காண்டினென்ட் அப்படின்னா கண்டம். அலி என்ற சொல்லினுடைய பொருளானது கருணை. அலி என்ற சொல்லினுடைய பொருள் கருணை. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவிட்ட பெண்ணின் பெயர் என்னன்னா ஆதிரை. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவிட்ட பெண்ணின் பெயர் ஆதிரை. வள்ளுவர் கீழ்கண்ட எது உள்ளதை உயிருள்ள உடல் என்கின்றார். வள்ளுவர் அன்பு இருக்கக்கூடிய உடலைத்தான் உயிருள்ள உடல் என்று குறிப்பிடுகின்றார். வள்ளுவர் அன்பு இருக்கும் உடலைத்தான் உயிருள்ள உடல் என்று குறிப்பிடுகின்றார். வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? வினா எழுத்துக்கள் மொத்தம் 5 வினா எழுத்துக்கள் உள்ளன. ஏ ஏ யா ஆ ஓ. இந்த 5 எழுத்துக்களும் தான் வினா எழுத்துக்களாகும். தமிழர் வழக்கத்தில் உழவர்கள் நெற்பயிர்களை விதைக்கும் நாள் ஆடித்திங்கள். ஆடித்திங்களில் நெற்பயிரை விதைக்கின்றார்கள். தை மாதம் அறுவடை செய்கின்றனர். தை மாதம் அறுவடை செய்கின்றனர். ஆடித்திங்களில் நெல்லினை விதைக்கின்றனர். தமிழன் என்ற சொல்லானது முதலில் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எதுனா அப்பர் தேவாரம். அப்பர் எழுதிய தேவாரம். தமிழன் என்ற சொல்லானது முதலில் இடம்பெற்ற இலக்கியம் அப்பர் தேவாரம். தேசாந்திரி என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? தேசாந்திரி என்ற நூலின் ஆசிரியர் ராமகிருஷ்ணன். தேசாந்திரி என்ற நூலின் ஆசிரியர் ராமகிருஷ்ணன். ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்களாக வள்ளுவர் கூறுவது எது? பணிவும் இன்சொல்லுமே ஒருவனுக்கு மிகச்சிறந்த அணிகலன் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். பணிவும் இன்சொல்லுமே ஒருவனுக்கு மிகச்சிறந்த அணிகலன் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். இளங்கோவடிகளினுடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகளினுடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் எழுதிய நூலானது சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் எழுதிய நூல் சிலப்பதிகாரம். இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர். சேர மன்னர் மரபை சார்ந்தவர். காளிதாசனினுடைய தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடமாக தாராபாரதி குறிப்பிடுவது காவிரி கரை. காளிதாசனினுடைய தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடமாக தாராபாரதி குறிப்பிடுவது காவிரி கரை. தொடக்க காலத்தில் போகி பண்டிகை எவ்வாறு கொண்டாடப்பட்டது? இந்திரா விழா என்று அழைக்கப்பட்டது. தொடக்க காலத்தில் போகி பண்டிகையினுடைய மறுபெயர் என்னதுன்னா இந்திர விழா. இன்றைய காலத்தில் தான் நம்ம போகி பண்டிகைன்னு சொல்கிறோம். ஆனால் சங்க காலத்தில் அது இந்திர விழா என்று கொண்டாடப்பட்டது. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்னா நெல்லை சுமுத்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்னா நெல்லை சுமுத்து. இவர் மொத்தம் 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். நெல்லை சுமுத்து 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். இவர் ஒரு அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் மொத்தம் 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், பண்பு பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், தொழிற்பெயர். மொத்தம் 6 வகை. பெயர் சொல் மொத்தம் 6 வகைப்படும். ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் எது? சீர்மை. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகும். சீர்மை அப்படின்னா ஒழுங்குமுறை என்பது பொருள். நெல்லை சுமுத்து பணியாற்றிய விண்வெளி மையங்கள் எவை? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். மேற்கண்ட அனைத்தும் தான் சரியானது. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். ராதாகிருஷ்ணன் என்பது கீழ்கண்ட யாருடைய இயற்பெயர் ஆகும்? ராதாகிருஷ்ணன். அதை நம்ம அப்படியே மாற்றிக்கலாம். ராதா தாரா. தாரா பாரதி. ராதா தாரா. தாரா பாரதி. ராதாகிருஷ்ணன் என்பது கீழ்கண்ட யாருடைய இயற்பெயராகும்? தாரா பாரதியின் இயற்பெயராகும். பாரதியார் காணி நிலம் வேண்டும் என்ற கவிதையில் நிலா எவ்வாறு ஒளி வீச வேண்டும் என்று பாடுகின்றார்? முத்துச்சுடர் போல நிலா ஒளி வீச வேண்டும்.
முத்துச்சுடர் போல நிலா ஒளி வீச வேண்டும் என்று பாரதியார் காணி நிலம் என்ற கவிதையில் பாடுகின்றார். காவியா புத்தகம் படித்தாள் என்பது பொருட்பெயர். இதில் முன்னிலை வகிப்பது எதுனா காவியா. யார் புத்தகம் படித்தார் அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்போம். காவியா புத்தகம் படித்தாள். இதை நம்ம கேள்வியாக மாற்றும் போது யார் புத்தகம் படித்தார், இப்போ காவியா. இப்போ காவியாங்கிற பொருளோட பெயர் தான் முன்னிலை வைத்திருக்கு. காவியா எதனை படித்தாள் அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். காவியா எதனை படித்தாள், இப்போ பொருட்பெயர், இது ஒரு பொருட்பெயர். திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் எது? தை முதல் நாள். திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் தை முதல் நாள். திருவள்ளுவர் நாள் எதுனா தை திங்கள் 2ஆம் நாள். திருவள்ளுவர் நாள் வேற, திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் வேற. திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாளானது தை திங்கள் முதல் நாள். திருவள்ளுவர் நாள் எதுனா தை 2ஆம் நாள். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலை பாடியவர் யாருன்னா பாரதியார். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் அப்படின்னு பாடியிருக்காரு. இதனை பாடியவர் யாருன்னா பாரதியார். இனி பார்ட் 2 வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.